இந்த உலகில் நாம் தினமும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். மனிதர்களோடு பேசுகிறோம், தொலைபேசியில் பேசுகிறோம், சமூக வலைதளங்களில் பேசுகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, கடைசியாக எப்போது இயற்கையோடு பேசினீர்கள்? ஒரு மலையின் முன் நின்று எந்த ஆசையும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக அதன் பெருமையை ரசித்ததுண்டா? ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அதன் நிழலில் உங்கள் மனதை ஓய்வெடுக்க விட்டதுண்டா? ஒரு ஓடும் நதியின் கரையில் நின்று அதன் ஓசையை வெறும் சத்தமாக அல்ல, ஒரு செய்தியாக கேட்டதுண்டா? நாம் பெரும்பாலும் இயற்கையை பார்க்கிறோம், ஆனால் அதை உணர்வதில்லை. ஏனெனில் நம் கண்கள் திறந்திருக்கின்றன, ஆனால் நம் மனம் மூடியிருக்கிறது. இயற்கைக்கு மனிதர்களைப் போல மொழி கிடையாது. மலைகள் பேசுவதில்லை, மரங்கள் வாதிடுவதில்லை, நதிகள் அறிவுரை சொல்வதில்லை, காற்று உங்களை விமர்சிப்பதில்லை. ஆனால் இவை அனைத்தும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடன் உரையாடிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றின் மொழி வார்த்தைகள் அல்ல, அவற்றின் மொழி அமைதி, அதிர்வு, உணர்வு. அதனால்தான் ஒரு மனிதன் மனம் உடைந்து அழும்போது அவன் கூட்டம் நிறைந்த நகரத்திற்கு செல்வதில்லை. அவன் கடற்கரையை தேடுகிறான், மலையை தேடுகிறான், காட்டை தேடுகிறான். ஏனெனில் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத வலியை இயற்கை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மரத்தை பாருங்கள், யாராவது அதற்கு நன்றி சொல்கிறார்களா என்று அது எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் அது நிழல் தருகிறது, பழம் தருகிறது, ஆக்சிஜன் தருகிறது. ஒரு நதியை பாருங்கள், அது தன் பயணத்தில் தடைகளை சந்திக்கிறது. பாறைகள் குறுக்கே நிற்கின்றன, ஆனால் அது சண்டை போடுவதில்லை. தன் பாதையை மாற்றிக்கொண்டே முன்னே செல்கிறது. அதுவே வாழ்க்கையின் ஞானம். தண்ணீரை கையில் எடுத்து பாருங்கள், அது வெறும் H2O அல்ல, அது உயிரின் நினைவு. அதை நன்றியுடன் பருகுங்கள், அதை அவசரமாக குடிக்காதீர்கள். ஒரு கணம் கண்களை மூடி நன்றி என்று மனதில் சொல்லுங்கள். அந்த ஒரு நொடியிலேயே உங்கள் மனநிலை மாற ஆரம்பிக்கும். காற்றை சுவாசிக்கும் போது அது வெறும் ஆக்சிஜன் காற்று அல்ல, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இலவசமாக அளிக்கும் உயிர் சக்தி. அதை உணர்ந்து சுவாசியுங்கள். மண்ணை தொடுங்கள், அதன் மனத்தை நுகருங்கள். புல்லின் மீது கால்களை வைத்து நடந்து பாருங்கள், காலணிகள் இல்லாமல். பூமியை உணர்ந்து பாருங்கள். அப்போது ஒரு விசித்திரமான அமைதி உங்கள் உடலுக்குள் இறங்கும். நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து பிறந்தவர் அல்ல, அதன் ஒரு பகுதி என்பதை மனம் உணர ஆரம்பிக்கும். நமது முன்னோர்கள் இதை அறிவார்கள். அதனால்தான் நதிகளை தாயாக கண்டார்கள், மலைகளை இறைவனாக கண்டார்கள், மரங்களை வணங்கினார்கள். அது மூட நம்பிக்கை அல்ல, அது நன்றியுணர்வின் வெளிப்பாடு. மனிதன் இயற்கையை மதிக்கும் போது இயற்கையும் மனிதனை அரவணைக்கிறது. இப்போது ஒரு கேள்வி, இயற்கையோடு இணைந்தால் நாம் நினைப்பது எல்லாம் நடக்குமா? நமக்கு எல்லாம் கிடைக்குமா? அதற்கான பதில் ஆம். ஆனால் நாம் நினைப்பது போல அல்ல. இயற்கை நமக்கு எல்லா ஆசைகளையும் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த ஆசைகளை அடைய தேவையான தெளிவை தருகிறது, அமைதியை தருகிறது, பொறுமையை தருகிறது. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் ஞானத்தை தருகிறது. அதுவே இறுதியில் நமக்கு வேண்டிய வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதனால்தான் இயற்கையிடம் கேளுங்கள், வார்த்தைகளால் அல்ல, மனதால். அதை கட்டளையிடாதீர்கள், அதோடு ஒன்றாக இருங்கள். அதை வெல்ல நினைக்காதீர்கள், அதனுடன் கலந்து விடுங்கள். ஏனெனில் மனம் இயைந்த இடத்தில் இயற்கை பதிலளிக்கிறது. அமைதி பிறக்கும் இடத்தில்
அற்புதங்கள் நிகழ்கின்றன. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பதில்கள் வெளியில் இல்லை, இயற்கையோடு ஒன்றாக அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் மனத்தின் ஆழத்தில்தான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.